சரியா ஓகே. ஒரு விளையாட்டு. இந்த பேக்ரவுண்டு எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்க மாரி இருக்குது. அ நம்ம வந்து எங்க உருட்டி பிரட்டி வச்சாலும் தெரியது தான் தெரியும். சாரி, நீங்க அத தப்பு புரிஞ்சுக்காதீங்க. அதாவது இங்கேயுமே எனக்கு அப்படிதான் இருக்குது. க என்னுடைய கண்ணெல்லாம் வந்து உள்ள இருக்கிற மாரி, அதாவது இந்த லைட்டு வெளிச்சத்துக்கோ என்னதோ அப்படி இருக்குது. ஓகே, அதெல்லாம் தூர தள்ளுங்க. நான் என்ன சொல்ல வாரேன், நம்ம 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 வந்து ஒரு ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா, நமக்கு மக்கள்ட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு டார்கெட். சும்மா எப்பவுமே வந்து ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணிட்டு போயிறணும் அப்படின்னு. அந்த மாரி இன்னைக்கு நான் என்ன சொல்ல உங்ககிட்ட வாரேன் அப்படின்னாக்கி, 2025 எல்லார் வாழ்க்கையிலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும். ஏன்னா அது முடிஞ்சு போச்சு. ஓகேவா? தேடி பார்க்குறதுல நல்ல விஷயங்கள் இருந்தனா மட்டும் நீங்க பாருங்க. அதுவும் என்ன எல்லா டைம்லயும் அந்த ஞாபகத்திலே இருக்காதீங்க. ஏன்னா கடந்த காலத்த நினைக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. எங்களுக்கு எப்படி 2025 போச்சு அப்படின்னாக்கி, சுத்தமா மோசமா தான் போச்சு. அது வந்து நெறைய வலி, வேதனைகள், அ நஷ்டம், கஷ்டம் இது எல்லாத்தையும் தான் 2025 குடுத்துச்சு. அ அட்லீஸ்ட் 2026வது ஒரு நல்ல ஆண்டாட்டு இருக்கணும் அப்படின்னுட்டு நெனச்சுக்கிறேன். அப்புறம் வந்து முக்கியமா நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நெனச்சது வந்து, நான் வந்து எப்பவுமே வந்து ஒரு விஷயம் நான் பேசுறேன் அப்படின்னாக்கி, நான் என்னதான் முதல்ல வந்து யோசிச்சுட்டு பேசுவேன். ஏன்னா என்னுடைய மைண்ட் செட்டு. நம்ம நெறைய விஷயங்கள் படிப்போம், பார்ப்போம். நெறைய ஒரு சில நண்பர்களோடு பேசி நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். எது எப்படியா இருந்தாலும் சரிதான். அதிகமாட்டு நம்ம யோசிக்காதீங்க. ஏன்னா ஒரு குடும்ப பெண் அப்படின்ன முறையில நான் சொல்றேன். அதாவது நம்ம வந்து கடந்த காலத்தையும் சரி, நிகழ்காலம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு கற்பனையிலே நம்ம வாழ்றத முதல்ல நிறுத்திக்கிட்டு, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா நம்மள இருந்து, நம்மள கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும். அதிகமா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இதனால வந்து மன அழுத்தத்துக்கு தான் நம்ம ஆளாகுவோம். வேற எந்த பிரயோஜனமும் இருக்க போறதில்ல. காலகட்டத்தில வந்து பெற்றோர்கள் வந்து விட்டு குடுத்து பிள்ளைங்க கிட்ட போறது தான் ஒரு புத்திசாலித்தனமான வாழ்க்கையா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து ஒரு தோளுக்கு மேல பிள்ளைங்க வளர்ந்துட்டனாலே அவங்களுடைய விருப்பு வெறுப்பு வந்து நம்ம கேட்டு அதுக்கு ஏத்தவாறு தான் இனி உள்ள காலங்கள்லலாம் நம்ம நடந்துக்கணும். அதான் பெற்றவங்க வந்து பிள்ளைங்களும் பெற்றவங்களும் ஒரு நல்ல ஒரு தோளுக்கு மிச்சம் வளர்ந்த பிறகு ஒரு நட்பு ரீதியாட்டே பழக ஆரம்பிச்சுக்கங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பவும் நான் அம்மா அப்படிங்கிற கெத்துலே வந்து அவங்கள வந்து குழந்தைங்க மாதிரியே நீங்கள் டீல் பண்ணாம, வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு 4 விஷயம் தெரியும். அந்த மாதிரி நீங்களும் உங்கள் மைண்டை மாற்றிக்கிட்டு பிள்ளைங்களோடு உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து வாழ கற்றுக்கங்க. நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். என்னுடைய பசங்கள்லாம் தோளுக்கு மிச்சம் வளர்ந்தாச்சு. இப்போ வந்து அவங்களோடு வந்து நானும் ஒரு ஆளாட்டு தான் ஓடிக்கிட்டு திரியனே ஒழிய, நான் அம்மா நான் அப்படி அப்படின்லாம் இங்கே ஒன்றும் நடக்காது. ஓகே. அப்படி நம்ம இருந்தேன்னா நம்ம தனியா தான் இருக்கணும். பசங்க வந்து நல்லா இப்போ உள்ள பசங்கள்லாம் நல்லா மெச்சூரிட்டியான பசங்களா இருக்கிறாங்க. ஏன்னா 4 விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வயசுலலாம் அவங்களுடைய இந்த வயசுலலாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சா அப்படின்னா கண்டிப்பா தெரியாது. ஓகே. ரொம்ப பளபளன்னு பேசுறேன்னு நெனைக்கேன். இந்த வருஷம் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹேப்பியான வருஷமாட்டு அமையணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்னு எனக்கே விளங்கல. ஏதோ ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னுட்டு வந்தா, என்னதோ நம்ம ஒண்ணு நெனைச்சிட்டு வரோம். கடைசியில ஒண்ணு நம்ம பேசுறது ஒண்ணா தான் இருக்குது.